வணக்கம் நண்பர்களே. நவம்பர் 1 முதல் எல்பிஜி சிலிண்டர் விலை முதல் ஆதார் வரை என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்க்கலாம். இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் வரும் நவம்பர் 1 முதல் ஏற்பட உள்ள 5 முக்கிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். நாட்டில் ஒவ்வொரு மாதமும் 1 அன்று பல்வேறு மாற்றங்கள் நிகழும். எல்பிஜி சிலிண்டர் விலை தொடங்கி வங்கி சேவைகள் வரை பல மாற்றங்கள் இருக்கும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் பொதுமக்களின் வியாபாரம், அன்றாட வாழ்க்கை என அனைத்திலும் தாக்கம் செலுத்தும். எனவே ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் நிகழ்வுகளை பலரும் கூர்ந்து கவனிப்பார்கள். அந்த வகையில் வரும் நவம்பர் 1 அதாவது சனிக்கிழமை அன்று ஆதார் முதல் வங்கி கணக்கு வரை நாட்டில் ஏற்பட போகும் 5 மாற்றங்கள் குறித்து பார்க்கலாம். முதலாவதாக வங்கி அமைப்பில் மாற்றம். வரும் நவம்பர் 1 முதல் வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கு, லாக்கர்கள் மற்றும் சேஃப் போன்றவற்றிற்கு 4 பேர் வரை நாமினியாக நியமிக்கலாம். முன்பெல்லாம் ஒரே ஒரு நாமினி மட்டுமே நியமிக்கப்படுவார். தற்போதைய இந்த மாற்றத்தின் மூலம் முதல் நாமினி மரணித்தால் அடுத்த நாமினிக்கு பணம் மாறும். அடுத்ததாக ஆதார் அட்டையில் மாற்றம். வரும் நவம்பர் 1 முதல் ஆதார் அட்டையில் அப்டேட் செய்யும் விதிகளில் மாற்றம் வர இருக்கிறது. ஆதார் அட்டையில் உள்ள பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் நம்பர் உள்ளிட்ட விவரங்களை ஆன்லைனிலேயே மாற்றலாம். இனி ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. கைரேகை போன்ற பயோமெட்ரிக் தேவைகளுக்கு மட்டுமே அங்கு செல்ல நேரிடும். ஆதாரின் புதிய அமைப்பின் கீழ் பேன், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, 100 நாள் வேலை திட்டம் மற்றும் பள்ளி பதிவுகள் போன்ற அரசாங்க தரவுத்தளங்களுடன் உங்கள் தகவல்களை UIDAI தானாகவே சரிபார்த்து கொள்ளும். மூன்றாவதாக SBI கிரெடிட் கார்டு மாற்றம். நீங்கள் SBI கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர் எனில் இதை கூர்ந்து கவனிக்கவும். பாதுகாக்கப்படாத அதாவது அன்செக்யூர்ட் கிரெடிட் கார்டுகளுக்கு இப்போது 3.75% அப்ளிகபிள் ஃபீ பொருந்தும். கிரெடிட் செக், மோபிக்விக் போன்ற 3ஆம் தரப்பு செயலிகள் மூலம் பள்ளி அல்லது கல்லூரி கட்டணங்களை செலுத்தும் போது உங்களுக்கு கூடுதலாக 1% கட்டணம் விதிக்கப்படும். அதேபோல் இந்த செயலிகளின் வாலெட்டில் ரூபாய் 1000ற்கு மேல் டாப் அப் செய்வதற்கு இனி 1% கட்டணம் விதிக்கப்படும். மேலும் கிரெடிட் கார்டு அட்டை வழியாக காசோலை பணம் செலுத்துவதற்கு ரூபாய் 200 கட்டணம் வசூலிக்கப்படும். அடுத்ததாக செபி. வரும் நவம்பர் 1 முதல் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய மாற்றத்தை செபி கொண்டு வந்திருக்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க கடும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தற்போது சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் அதிகாரி, ஊழியர் அல்லது அவர்களது உறவினர் யாராவது ரூபாய் 15 லட்சத்திற்கும் அதிகமான பரிவர்த்தனையை மேற்கொண்டால் அந்த நிறுவனம் இந்த தகவலை அதன் இணக்க அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிலிண்டர் விலை. வரும் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நவம்பர் 16 வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது. இதை குறிவைத்து வரும் நவம்பர் 1 அன்று வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் பெரிய அளவு மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 வரக்கூடிய புதிய மாற்றங்கள் மற்றும் விதிமுறைகள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் கேஸ் சிலிண்டர் முதல் ஆதார் அட்டை வரை நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிகழும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.